நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணி அளவில் நமது சேனலில் வெளியே வருகின்ற வானிலை தகவல்களை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. தற்போதைய முக்கிய வானிலை செய்திகள்: அரபிக்கடல் ஏற்பட்டிருக்கின்ற வானிலை மாற்றங்கள் தமிழகம், கேரளம், இலங்கை பகுதிகளில் தீவிரமான மழையை தரவிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் அநேக இடங்களில் பரவலாக மழை பெய்திருக்கின்றது நண்பர்களே. இலங்கையிலுமே நிறைய பகுதிகள் தமிழகத்தை போலவே மழை பதிவு இருந்திருக்கின்றது. ஸோ இன்று மழை வாய்ப்புகள் எப்படியெல்லாம் இருக்க போகின்றது தொடர்ந்து பார்க்கலாம். இன்று காலை 6 மணி அளவில் தமிழகம், இலங்கையின் ஒரு சில பகுதிகளில் மழை இருக்கும். குறிப்பாக தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகளிலும் இந்த மழை எதிர்பார்க்கலாம். நண்பகல் 12 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வானிலை பிற்பகல் 1 மணிலிருந்து தமிழகம், இலங்கையில் சற்று மழை தீவிரமாகும். தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையினுடைய மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் 1 மணி அளவில் மழை இருக்கும். பிற்பகல் 3 மணிலிருந்து இந்த மழையின் வாய்ப்புகள் மிகவும் தீவிரமடையும். தமிழகத்தில வடகடலோரம், டெல்டா, தென் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் என அநேக இடங்களில் மாலை 4 மணி அளவில் பரவலாக மிதமானது முதல் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும். இலங்கையின் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு, ஊவா மாகாணங்கள், சபரகமுவ மாகாணங்களில் மாலை 4 மணி அளவில் மழையின் வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ சென்னை, அதை புற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் மழையின் வாய்ப்புகள் மாலை 4 மணிக்கு பிறகு இன்னும் தீவிரமடையும். ஸோ சென்னையில் சாலை ஓரங்களில் கடை வைத்திருக்கும் நண்பர்கள் நம்முடைய சேனலில் ஒரு சிலர் பார்த்து கொண்டிருக்கின்றீங்க. நீங்கள் கேட்பது போல இன்று மாலை 4 மணியிலிருந்து இந்த மழையின் வாய்ப்புகள் தீவிரமாகும். ஸோ இந்த மழையின் வாய்ப்புகள் தொடர்ந்து இரவு 8, 9, 10 மணி வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கின்றது. இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வியாபாரங்களை அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் உங்கள் உணவுப் பொருட்களை தயார் செய்து அந்த அளவில் நீங்கள் உற்பத்தி உணவுகளை நீங்கள் வியாபாரம் செய்வதற்கு தயார் செய்து கொள்ளுங்க. அதே போல தமிழகத்தில் மாலை 5 மணியிலிருந்து இந்த மழையின் வாய்ப்புகள் தமிழகத்தின் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா, குறிப்பாக புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள், திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்கள், சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகள் என அநேக இடங்களில் தமிழகத்தில் கன முதல் மிக கனமழை பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் மிதமானது முதல் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகும். இலங்கையில் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகலாம். இன்று இரவு 8, அதற்கு பிறகு 8, 9, 10 மணியில் தமிழகத்தின வட மாவட்டங்களில் கனமழை இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும். ஸோ கேரளா, ஆந்திரா ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளில் பரவலாக இந்த மழையின் வாய்ப்புகள் இருக்கும். அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகியிருக்கின்ற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது தமிழகத்தின் வழியே ஆந்திரா அதற்குட்பட்டு அது கரையை கடக்க இருக்கின்றதாக வாய்ப்புகள் பார்க்கின்றோம். ஸோ இது தீவிரமான மழை பொழிவை தமிழக, இலங்கையின் ஒரு சில பகுதிகளில் கொடுக்கக்கூடும். ஸோ நிறைய நண்பர்கள் தமிழக, இலங்கையிலிருந்து தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்க்கின்றீங்க. விவசாயம் செய்கின்ற நண்பர்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்கின்ற நண்பர்கள், வியாபாரம் மற்றும் போக்குவரத்து தொழில்கள் செய்பவர்கள் அநேகர் இந்த நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்க்கின்றீங்க. மிகவும் மகிழ்ச்சி. இன்னும் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. அடுத்தடுத்த நாட்களின் தகவல்களை இந்த வீடியோ சுருக்கமாக கொடுக்கின்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்க. ஸோ நாளை தினத்தின் மழை வாய்ப்புகளை தொடர்ந்து பார்க்கலாம். நாளை பிற்பகல் 1 மணியிலிருந்து தமிழகம், இலங்கையில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். மாலை 4 மணிக்கு பிறகு இந்த மழையின் வாய்ப்புகள் தமிழகத்தின் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா என ஒரு சில இடங்களில் மிதமான மழை இருக்கும். தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும். இலங்கையில் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். புதன்கிழமை 1ஆம் தேதி புதிய மாதம். ஸோ புதிய மாதத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகின்றது? தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை இருக்கும். இலங்கையில் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம்.
தொடர்ந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவரம். மாலையில் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், கர்நாடக ஒட்டிய பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், சபரகமுவ மாகாணங்களில் பரவலாக மழை இருக்கும். 3ஆம் தேதி சற்று மழை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். தமிழகத்தில் மாலை நேரங்களில் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தின் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டாவில் பரவலாக மாலை மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அநேக இடம் கனமழை இருக்கும். இலங்கையில் மேற்கு வடமேற்கில் பரவலாக மழையின் வாய்ப்புகள் மிதமான மழையாக இருக்கும். 4ஆம் தேதி சனிக்கிழமை மழை தமிழகம், இலங்கையின் ஒரு சில பகுதியில் நீடிக்கும். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகளிலும் இந்த மழையை நாம் பார்க்க முடியும். ஸோ இது போன்ற அடுத்தடுத்த வானிலை நிலவரங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மோடு இணைந்து பாருங்கள். உங்கள் சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சேனலுடைய வாட்ஸ்அப் எண் இன்ஃபோ பேஜில் கொடுத்திருக்கின்றேன். அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நல்ல கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திடுங்க. மற்றபடி அடுத்தடுத்த நாட்கள் உங்களோட தகவல்களை, முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நிச்சயமாக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்த நாளோடு உங்களோடு இணைந்து தகவலை தருகின்றேன் நண்பர்களே. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.